Have a pleasant day to all. IFHRMSல 80C, 80CCC, 80CCDல போயிட்டு டியூஷன் ஃபீஸ் எப்படி இன்க்ளூட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் IFHRMS அப்படின்னு டைப் பண்ணால் ஃபஸ்ட்டு ஆப்ஷனு IFHRMS களஞ்சியம் வரும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு இந்த ஹோம் பேஜ் தோன்றும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே போயிட்டு உங்களோட ஐடி நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இந்த ஐகான்ஸ் தோணும். அதில் மூணாவது இப்போது இந்த ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இந்த ஐகானை தொட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு ஐகான் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்றது தொடணும். அதை தொட்ட உடனே உங்களுக்கு செல்ஃப் சர்வீஸ் வரும். அதுக்கு மேலே கொஞ்சம் கார்னரில் இந்த ரவுண்ட் பண்ணி இருக்கிறது பாருங்கள், செல்ஃப் சர்வீஸ். அந்த இடத்துல டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஐடி டிக்ளரேஷன் செல்ஃப் அப்படின்னு வரும். அதை டச் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மாதிரி டிக்ளேர் தோன்றும். இந்த டிக்ளேரை டச் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மறுபடியும் செல்ஃப் சர்வீஸ் அப்படின்றதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகும். இந்த ஆப்ஷன்ஸில் இப்போ ரவுண்ட் பண்ணுற இந்த செக்ஷன் 80C, 80CCC, 80CCD அதில் டச் பண்ணிங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தோணும். இதில் நீங்கள் செலக்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏரோ மார்க் அதில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் உங்களுக்கு பொருத்தமான எது ஆப்ஷனோ, இப்போ எனக்கு பார்த்திங்கன்னா டியூஷன் ஃபீஸ் ஸ்க்ரால் பண்ணினே போனீங்கன்னா கீழே இருக்குது. அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற பாக்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு நம்மளுடைய 2 பசங்களுடைய டியூஷன் ஃபீஸ் அமௌண்ட் இப்போ நான் 2 பசங்களுக்கு சேர்த்து 90,000 அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணுறேன். பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் ரைட் சைடில் சேவ்ன்ற ஒரு ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான், சேவ் ஆயிடுச்சு. இப்போது நான் 90,000 பண்ணிட்டேனே, அவங்க சொன்னது 90,000 டியூஷன் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை திடீர்னு அதிகமாகவும் ஆகலாம் அல்லது கம்மியும் ஆகலாம், சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த பென்சில் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஐகான்னு, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்டேட் அப்படின்றது காமிக்கும். அதை கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு தேவையானது சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம்.